வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்க கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பவானி காசி விஸ்வநாதர் கோவிலுங்க. இதை நாங்கள் சின்ன கோவில்னு கூட சொல்லுவோம். இங்கே எல்லா சாமியுமே இருக்குங்க. வாங்க நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அங்கே போகவே இல்லை. இன்றைக்கி நம்ம குட்டி தம்பியை கூட்டிகிட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆனால் அவனை வச்சுட்டு நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல உட்காரலைங்க. இந்த இடத்துல இந்த லிங்கம் புதுசாக இருக்குது. இது அதுவாகவே முளைச்சி வந்ததா இல்லை என்னன்னு தெரியலை. ஆனால் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே விநாயகர், தட்சணாமூர்த்தி, அப்புறம் இந்த பஞ்சலிங்கம், அன்னபூரணி, முருகர் எல்லா சாமியுமே இருக்குங்க. ரொம்ப குட்டி குட்டி லிங்கமாக இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், நான் கூட்டிகிட்டு வந்த பெரிய மனுஷனை நான் என்னமோ பண்ணுறேன், அவன் என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு இடத்துல நில்லுடானா நிற்கலை. இங்கே பாருங்கள், இவங்க தான் அன்னபூரணி தாயார். இது முருகன் சன்னதி. இவர் பால தண்டாயுத பாணிங்க. இந்த கோவில் எப்பயுமே ரொம்ப அமைதியாக இருக்கும். நிறையா கூட்டம் கூட இருக்காது. இவங்க விஷ்ணு துர்க்கை. இங்கே பக்கத்தில் இருக்கிறது சண்டிகேஸ்வரர். இவர் பிரம்மா. இங்கே காலபைரவருடைய சன்னதியும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நவகிரகம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் இந்த கோவிலில் மட்டும்தான் இந்த மாதிரி நவகிரக சிலையை பார்த்துருக்கேன். ஆண் தெய்வம், பெண் தெய்வம் அது ரெண்டும் சேர்ந்து இருக்க மாதிரி, ஜோடியாக இருக்க மாதிரி தாங்க இங்கே நவகிரகத்தில் இருக்க எல்லா சாமியுமே இருக்கும். அது என்னென்ன சாமின்னு மேலேயே அவங்க போர்டு மாதிரி வச்சு அதில் எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே ஒரு போர்டு இருக்குது. அதை நான் சரியாக வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் போல். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேங்க. இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு வந்ததே பிரதோஷங்கிறதுனால தான் வந்திருக்கோம். ஆனால் நான் வரும்போது இவனை கூட்டிகிட்டு வந்தேன் பாருங்கள். இவன் என்னென்ன பண்ணுறான்ட்டு, சாமிக்கு பூ வைக்கிறேன்ட்டு இங்கே ஏறி சர்க்கஸ் காட்டிகிட்ருக்காரு. அவர் பூ வைக்கிற மாதிரி தெரியல, அங்கே இருக்க பூவை தள்ளி விட்டார். அப்புறம் கொஞ்ச நேரம் சிவனை ஊற்று பார்த்துட்டு இருந்தார். அங்கேருந்த எல்லா தாத்தா பாட்டியோடையும் சேர்ந்துக்கிட்டாருங்க இவர். పెట్టు సీక్రు పెట్టు ఆడ మురుగా జోజితో పోతాం. చేతి మొక్కేడి శివ పోట్రి. சரி சாலுరా, ஆப்பக்க முருகா ஜோஜிతో పోతారా మెల్లిగా. அப்பா இட்ல 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 ஓடி போயிடுறாங்க. ஒரு இடத்துலயே நிற்கல. இவனை துரத்தி பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. ஒரு அபிஷேகத்தை கூட இவனை வச்சுட்டு என்னால் பார்க்க முடியலை. ஆனால் இதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லோரும் கோயிலை ஒரு டைம் இல்லை 3 டைம் தான் சுற்றி வருவாங்க. நான் இவனை கூட்டிகிட்டு போனதுனால கணக்கே இல்லாமல் சுற்றி இருக்கேங்க. அதனால் சாமியோட எல்லா அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைச்சிதுன்னு நான் நம்புகிறேங்க. லெஃப்டில் இருந்து ரைட்டு போகலாம், ரைட்டில் இருந்து லெஃப்ட்டு போகலாம், எப்படி வேணாலும் ஓடலாம். அப்படி தாங்க இவனை வச்சுட்டு நான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல வேலைங்க, கூட்டமே இல்லை. அதனால் நான் தப்பிச்சுக்கிட்டேன். கூட்டமாக இருந்திருந்தது அவ்வளோதான், இவனை சமாளிச்சிருக்கவே முடியாது.
இங்கே பாருங்கள், இந்த லிங்கத்தை பார்க்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் சும்மா குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். யாராவது பிரதோஷத்தில் நந்தியுடைய அபிஷேகத்தை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பாருங்கள், இது கோவிலா இல்லை பெட்ரூமான்னு தெரில, ஜாலியாக படுத்திருக்காரு அவர். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்குறதே தனி சுகங்கிற மாதிரி படுத்திருக்காருங்க. இவர் தாங்க நம்ம காசி விஸ்வநாதர். இவரை பார்க்குறதுக்காகவே நான் ஓடி வந்தேன் இங்கே. இந்த வீடியோவும் நம்ம குட்டி தம்பி எடுக்கவே விடலைங்க, ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிட்டான். அதனால் ரொம்பவே குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மேல் பக்கத்தில் வந்து எல்லா சிவன் தலங்களில் இருக்கக்கூடிய இந்த நெருப்பு லிங்கம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க. இது வந்து காளஹஸ்தியில் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒவ்வொரு லிங்கமும் அங்கே சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. திருவண்ணாமலையில் இருக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு லிங்கமாக இங்கே ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே நான் தம்பியை வச்சுட்டு அங்கே இங்கே வேடிக்கை காட்டும்போது தாங்க பார்த்தேன். இதை நான் பார்த்ததே இல்லைங்க, இத்தனை வருஷம் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன், இன்றைக்கி தான் பார்த்தேன். பாருங்கள், இப்படி தான் பண்ணேன். நம்ம கொண்டு போன எல்லாத்தையும் எடுத்து, இது ஜூஸ் டப்பா வாங்க, அப்புறம் உள்ள பேக் கலரில் எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டார். அப்புறம் அவரை வச்சுக்கிட்டே நந்திக்கு பண்ண எல்லா அபிஷேகத்தையும் நான் வீடியோ எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அமைதியாக உட்காந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே வந்து நிறையா நந்தி சாமி பாட்டெல்லாம் பாடினாங்க, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கூட்டமாக இருக்க கோவிலுக்கெல்லாம் போனால் இந்தளவு அமைதியாக உட்காந்து சாமி பாட்டை வந்து மனசார பாடி அவங்கள வந்து பிரார்த்தனை செய்யவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து கூட்டம் இல்லாததுனால ரொம்ப ரிலாக்ஸாக அமைதியாக பொறுமையாக உட்காந்து சாமியுடைய அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பார்த்தாங்க. சூப்பராக இருந்தது. மிஸ் பண்ணாமல் நீங்களும் பாருங்கள். நமசிவாய சங்கரா, ஓம் சிவாய சங்கரா, நமசிவாய சங்கரா, ஓம் சிவாய சங்கரா, ஓம் சிவாய சங்கரா, சதா சிவா சங்கரா, ஓம் சிவாய சங்கரா, சதா ஹரஹராய சங்கரா, ஹரஹராய சங்கரா, அண்ணாமலை சங்கரா, ஹரஹராய சங்கரா, அண்ணாமலை சங்கரா, அண்ணாமலை சங்கரா, கைலைநாத சங்கரா, அண்ணாமலை சங்கரா, கைலைநாத சங்கரா, கைலைநாத சங்கரா, சங்கமேஸ்வர ஆபத்தில் காத்தருள்வாய் ஓம் சிவாய சங்கரா. நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்
இது கடைசியாக நந்திக்கு வந்து திருநீர் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ஒரு பலன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த விபூதி அபிஷேகத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தீராத வியாதிகளும் தீரும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் முடிஞ்சோடனே நம்ம பப்புக்குட்டி ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்கலைங்க. அவரை கூட்டிகிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தேன். சாமிக்கு வந்து அங்கே தீபாரதனை காட்டிட்டு சாமியை வந்து சுற்றி வர எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், சாமி வந்துட்டுருக்கோம். நம்ம தலைவர் நடுவில் ஓடி போயிடுவார். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே அங்கே ஒரு பாப்பா இருந்தாங்க. போய் பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா அவனும் அந்த பாப்பா கிட்ட நல்லா சேர்ந்துட்டான், விளையாண்டுட்டு இருந்தான். பக்கத்தில் உட்காந்துருந்த பாப்பா தான். தூக்கிட்டு போயிடுவோங்க வீட்டுக்கு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய.